என்டர்டெயின்மெண்ட் யூ டிட் வெரி வெல். சத்தியமா சொல்ற மாயா, நீங்க இந்த சீசன்ல இல்லனா வேஸ்ட் இந்த சீசன். நான் சொல்லல நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. If you win, I'm more than happy. Genuinely, bottom of my heart, love you. I think எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ராசியே இல்ல. இப்போ சொல்றேன், you are my friend. அந்த விஷயத்தை என்னால மறக்க முடியல. மன்னிச்சிட்டேன். காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. அது கூட விடுங்க. விக்ரம் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? என்னமோ பண்ணாங்க. அந்தமா அப்படின்னு போயிடணும். தர்மபுரி மக்களின் கனிவான கவனத்திற்கு. சென்னை, காஞ்சிபுரம், சேலம் மற்றும் விழுப்புரத்தில் மக்கள் பேராதரவோடு சக்கப்போடு போட்ட பூர்விகா அப்ளையன்சஸ் வரும் ஜனவரி 11ஆம் தேதி தர்மபுரியை வந்து சேரும். லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், தவா போன்ற வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் திறப்பு விழா சலுகைகளோடு அள்ளி செல்லுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 7 உடைய டே 102 அண்ட் எபிசோட் 103 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது பிராவோ வந்து விஷ்ணு கிட்ட கேட்டிருக்காப்ல, என்னடா நான் போற வரைக்கும் நீயும் பூர்ணிமாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எதனால பூர்ணிமா வந்து நீ அவளை யூஸ் பண்ணிட்ட அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விஷ்ணு சொல்றாப்ல, அதுதான்டா எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொல்றாப்ல, அதாவது எனக்கும் அர்ச்சனாக்கும் சண்டை வரும்போது இவங்க நினைச்சிருந்தா வந்து தடுத்தே விட்டுருக்கலாம்டா, ஆனா மாயாக்கு நல்லா தெரியும், மாயா ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டரும் பண்ணிருக்கா, அதாவது நான் பேசும்போது சில வார்த்தைகளை விட்டுருவேன், அதை பிடிச்சி நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை தான் அந்த இடத்துலையுமே பண்ணாங்க. நான் அர்ச்சனா கிட்ட பேசும்போது சில வார்த்தைகளை வந்து விட்டுட்டேன், அது தப்பு தான் எனக்குமே தெரிஞ்சிச்சு, பட் அதை எடுத்து வந்து பூர்ணிமா நீங்க அப்படி சொல்லிடக்கூடாது, நீங்க எப்படி சொன்னீங்க, அதுக்கு போய் சாரி சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்டாம்பிங் பண்ணா, பிராண்டிங் பண்ண ட்ரை பண்ணா. ஸோ அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க நம்மளை யூஸ் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது மாயாக்கு வேணும்னா அந்த இன்டென்ஷன் இருந்திருக்கலாமே தவிர்த்து பூர்ணிமாக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது. பூர்ணிமா நினைச்சிருந்தா விஷ்ணு அங்க பேசியிருக்கும் போதே பூர்ணிமா அதை சொல்லி பிராண்டிங் பண்ணி ஸ்டாம்பிங் பண்ணி என்ன வேணா பண்ணிருக்கலாம், அதை விஷ்ணுக்கு அகைன்ஸ்டாவே மாத்தி விட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் பூர்ணிமாக்கு விஷ்ணு மேல சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர், அது உண்மையான சாஃப்ட் கார்னர் தான் எனக்கு இந்த ஷோவை பார்க்கும்போது தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்த காரணத்தினால தான் பூர்ணிமா போய் விஷ்ணு கிட்ட எடுத்து சொன்னாங்க. பட் அதையுமே விஷ்ணு தப்பா தான் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கறத இவர் பேசும்போதே நல்லா தெரிஞ்சிச்சு. நான் தப்பான வேர்ட் சொன்ன உடனே நீங்க எப்படி சொல்லிருக்கூடாது அப்படின்னு தனியா வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. எப்படி இதெல்லாம் பேச முடியுது ஒன்னால? ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. அண்ட் இன்னொரு பக்கம் கெஸ்டா வந்த விக்ரம் உள்ள படுத்து தூக்கிட்டு இருந்தோடனே நாயை கொலைக்கி விட்டாங்க. அதை பார்த்துட்டு விஷ்ணு புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல, இவன் நல்லா வீட்டுல தூங்கித்தானே வந்தான், இங்கேயும் வந்து எதுக்கு தூங்கிட்டு இருக்கான், இவனெல்லாம் எவன்டா உள்ள விட்டது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இவருக்கு ஒரு ரீசன் சொல்லி உள்ள அனுப்பிச்சு விட்டார் இல்லையா, சோம்பேறி சோர்வாக உடையவன். இவன் என்ன சொல்றான், சோம்பேறி சோர், இவன் தான் அது எல்லாமே, இவன் தான் அந்த சுரம்பியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. அதான் இப்பெல்லாம் விஷ்ணு புலம்ப ஆரம்பிச்சாலே நமக்கு அது பயங்கர ஃபன் மூமெண்ட் ஆயிடும் இல்லையா, அதே மாதிரி பயங்கரமான ஃபன்லாம் பண்ணி விட்டாப்ல. வீட்டுல நல்லா தூங்கிட்டு தானே இருந்தான், எதுக்கு இங்கே வந்து தூங்குறான், இவன் ஏன் உள்ள விடுறீங்க, நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு பேரை வெளியே போய் சொல்லுங்க, போகலாம் வெளியா. இவன் சொல்றான் நம்மள சோம்பேறி சோறு உடையவன், மொத்த சுரூபியா இருக்கான் அவன். இவன் வேற முறைக்கிறேன், வீட்டை பக்கத்து போயிட வேண்டியது. அண்ட் அதுக்கப்புறமா இன்னைக்கு எபிசோடோடைய முதல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு காலாபானனை வந்து உள்ள இறக்கி விட்டாங்க. அவர் வழக்கம் போல பாட்டெல்லாம் பாட்டு உள்ள வந்தாப்புல எல்லாருமே பயங்கர வைப் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமா சேர்ந்து பயங்கரமா கொண்டாடி வெல்கம் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட்னா இந்த மனுஷன் தான் உங்களுக்கு. டீம் ஏ இல்ல டீம் பி இல்ல, அவர் நடுவு ஆல்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு போயிட்டார் இல்லையா. ஸோ எல்லாருமே போயிட்டு பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடி அந்த மனுஷனை வந்து வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவர் வழக்கம் போல சில சம்பவங்கள்லாம் பேசிட்டு இருந்தாப்புல. அண்ட் அதுக்கப்புறமா ஒருத்தர் ஜோக்கர் கெட்டப்லாம் போட்டு உள்ள வந்து பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை பிராங்க் எதுவும் பண்றாங்களா இல்ல எதுவும் நோட்டீஸ் எதுவும் கொடுக்க வந்தாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தா விஷ்ணுலாம் கூப்பிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஆளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரவீனாவா இருக்கும், அப்படி இல்லைன்னா இது வந்து பிராங்கா இருக்குன்ற முடிவுக்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது நம்ம பூர்ணிமா. எந்த பூர்ணிமா, நம்ம தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடணுமே அந்த பொட்டி பூர்ணிமா உள்ள வந்து நமக்கெல்லாம் பயங்கர ஷாக்கிங்கை கொடுத்து விட்டாங்க. உடனே விஷ்ணு, யாரு பூர்ணிமாவா, அவ இதுக்குடா உள்ள வந்து ஏன் கையை பிடிச்சி டான்ஸ் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்ட்டாப்புல. பூர்ணிமானா எல்லாருக்கும் கை கொடுத்து கடைசியில் விஷ்ணு கிட்டையும் போயிட்டு ஹாய் விஷ்ணு ஹவாரி அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல கையும் கொடுத்துட்டாங்க. Hi, how are you? அண்ட் ஒரு பக்கம் பிராவோ விஷ்ணு கூட்டு போயிட்டு, என்னடா பழசெல்லாம் மறுபடியும் பேசி சண்டை பிடிக்க போறீங்களா இல்ல அதெல்லாம் மறந்துட்டு இருக்க போறீங்களா, பழசெல்லாம் விட்டு இப்ப புதுசா உள்ள வந்திருக்கால இப்ப இருக்கிறத மட்டும் பேசி பழசெல்லாம் எடுத்து யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி பிராவோ வந்து விஷ்ணுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. உடனே அங்கேருந்து கூல் சுரேஷ்,
ஆமா அந்த புள்ள உள்ள வந்து யார கையை பிடிச்சி டான்ஸ் ஆடிச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ தெரியாத மாதிரியே கேட்கிறாப்ல. உடனே என்னதாங்க அப்படின்னு ஓ அப்படி போதாக்காத அப்படிங்கிற மாதிரி இன்னும் யார கையை பிடிச்சி ஆட்டது போங்கய்யா அப்படி போதா விஷயம். ஸ்கூல் சுரேஷ் ஒரு பக்கம் கலாய்க்கிட்டு இருக்கும் போதே நம்ம பூர்ணிமா அங்கேருந்து வந்துட்டாங்க. வந்து அவங்களுக்கு வந்து என்னதான் விஷ்ணு வந்து பூர்ணிமா போட்டு அட்டாக் பண்ணாலும் சரி, அடிச்சு நவுத்தினாலும் சரி, எல்லா மார்னிங் டாஸ்க்லையும் பூர்ணிமா பேரை இழுத்து டேமேஜ் பண்ணாலும் சரி, பூர்ணிமா அதெல்லாம் உடனே மன்னிச்சிடுறாங்க. அது விஷ்ணு என்னை பத்தி எதை பேசினாலும் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தான் பூர்ணிமா இருக்காங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. வந்து ஏன் ரொம்ப இதா இருக்கீங்க, ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி தெரியுது, ஏன் அப்படி இருக்கீங்க, வெளியே எதுவும் தப்பா போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வெளியே எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆல் குட், நீங்க வந்து சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே விஷ்ணு வந்து என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது யாரா இது, அதாவது பூர்ணிமாவுடைய கேரக்டர் நம்மளுக்கு பிடிக்கல, மற்றவங்க கிட்ட பேசுறதெல்லாம் பிடிக்கல, அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு விஷ்ணு கிட்டன்னு சொல்லி வரும்போது ரொம்ப ஜென்யூனா தான் பூர்ணிமா இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் விஷ்ணுமே வந்து சொல்றாங்க நான் உனக்கு எந்த துரோகமெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவரு பேசினோன்னே அட விடுங்க, கேம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா வந்து பழசெல்லாம் தூக்கி விடுங்க, இப்போ இருக்கிறத பார்க்கலாம். அதாவது பிராவோ சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்கிறத பார்க்கலான்ற ஒரு முடிவுக்கு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. உங்களுக்காக சொல்றேன், நீங்க சோகமாகறீங்க, ஒரு டவுட் இருக்கு, போயிட்டு இருக்கா ஒழுங்கா அப்படின்னா யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலி எல்லாம் ஒழுங்கா போயிட்டு நான் உங்களுக்கு தோசம் பண்ணல, அதனால நீங்க தைரியமா இருங்க. ஓகே முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இந்த லவ் மிஸ் ஆகலாமா சார்? இந்த லவ் சார் அண்ட் அதுக்கப்புறமா தான் இந்த கேமையே குழப்பி விடுறதுக்காக ஒரு என்ட்ரி காத்துக்கிட்டு இருந்த மாதிரி நம்ம ஜோவிக்காவை உள்ள அமுச்சு விட்டாங்க. அப்படி கேஷுவல் என்ட்ரி இந்த ஸ்மால் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல ஸ்ட்ரைட்டா வந்து ஏமா அந்த 4 தக்காளி எடுத்து போடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான காமெடி பண்ணிட்டு வந்து நேரா தினேஷை கூட்டு போய் உட்கார வச்சு, தினேஷ் நீங்க நல்ல கேம் ஆடுறீங்க, நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க, நல்ல டிகோடிங் பண்றீங்க, எல்லாம் ஓகே தான், பட் தினேஷ் தனியா என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டா எங்க தனியா பாத்துருக்கீங்க, நீங்க ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரே இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏமா அதாவது இந்த ஷோல இருந்தா நீ வெளியே போன, இந்த ஷோல நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ இண்டிவிஜுவலா என்ன பண்ண, அந்த புள்ளி கேங்கோட சேர்ந்து தானே சுத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில இவங்க வெளியே போய் ஷோவை பார்த்துட்டு வந்து கடைசியில் தினேஷ் சொல்றாங்க, தினேஷே அக்செப்ட் பண்ணிட்டாப்ல, ஆமா டீம் ஏ டீம் பி நாங்கள் டீமாக தான் விளையாடிட்டு இருக்கோம், வேற வழியே இல்லை, ஏன்னா டீம் ஏன்னு ஒன்று உருவாயிடுச்சு, வேற வழி இல்லாமல் டீம் பின்னு சேர்ந்து தான் விளையாட வேண்டியிருக்கு, சேர்ந்து தான் ஸ்ட்ராட்டஜி பண்ண வேண்டியிருக்குன்றதெல்லாம் அவரே அக்செப்ட் பண்ணிட்டாப்ல. பட் இருந்தாலும் நான் புதிய செய்தி கொண்டு வரேன்ற மாதிரி பழைய பாலடைஞ்சு போன செய்தியெல்லாம் தோண்டி எடுத்துன்னு சொன்னோன்னே அப்படியாமா சரி ஓகே நல்ல செய்தியா இருக்குமா தேங்க்யூமான்ற மாதிரி மனுஷன் அப்படியே எழுந்து போயிட்டாப்ல. என்ன நடக்குது? தினேஷா தனியா பேசுறதுக்கு எதுவுமே நடக்கலையே, கப்பு ஒருத்தர் தானே தூக்கு போறோம், அவ்வளவுதான். தினேஷா தனியா பேசுறதுக்கு எதுவுமே நடக்கலையே. அடங்கொய்யால அண்ட் அங்கேருந்து அப்படியே நேரா மாயா கூட்டு போய் இந்த மேக்கப் ரூம்ல உட்கார வச்சுட்டு எங்க உங்க கூடவே கொஞ்சம் குழாவிக்கிட்டு உருண்டுகிட்டு இருப்பாங்களே அவங்கள எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கூட பூர்ணிமாவை தான் கேக்குதுன்னு சொல்லி பார்த்தா அப்புறமா தான் தெரியுது அது அர்ச்சனாவா. அர்ச்சனா தானே இப்ப மாயா கூடயே ஒட்டி எடுத்துடுறாங்க. அவங்க எங்க இப்ப அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க, பழசெல்லாம் மறந்துட்டீங்களா, என்னென்ன பேசிருக்காங்கன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி. அதாவது மாயாவுடைய கேம்ல மற்றபடி இவங்க எந்த ஒரு மிஸ்டேக்குமே பெருசா பார்க்கல போல இருக்கு. இப்ப அர்ச்சனா கூட சேர்ந்தது தான் மாயா பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன பேசிக்காங்க தெரியுமா, அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸை பத்தி அவங்க என்ன பேசினாங்க, நாங்கெல்லாம் வெளியே போறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது மாயா கூட சேர்ந்திருக்கீங்களா, அப்ப உங்களுக்கு மூளை இல்ல, மாயா கூட சேர்ந்திருக்கீங்களா, அப்ப உங்க லைஃபே நீங்க அழிக்க போறீங்க, மாயா கூட சேர்ந்ததால தான் நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்ன அந்த அர்ச்சனா கூட சேர்ந்து இப்ப நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வெளியே நம்மளுக்கு என்ன பேர் தெரியுமா இருக்கு, புள்ளி கேங். இந்த புள்ளி கேங்ன்ற பேர் யாரால வந்துச்சு, அந்த அர்ச்சனாவால. நம்ம புள்ளியே பண்ணல அது நம்மளுக்கு தெரியும், ஆனா வெளிய இருக்கவங்க புள்ளி கேங் சொல்லி சொல்லிட்டாங்க, அதுக்கு காரணம் அர்ச்சனா தான். அந்த அர்ச்சனா கூட போய் நீங்க சேர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது யாருமா நீ, என்னமோ இவங்க எந்த தப்புமே பண்ணாத ஒரு புனித டீம் மாதிரியும் மொத்த தப்பையும் பண்ண அர்ச்சனா கிட்ட போய் நீங்க எப்படி மூஞ்சி கொடுத்து பழகுறீங்கன்னு சொல்லி கேட்கறதெல்லாம் கேட்கும்போது இந்த பேச்செல்லாம் கேட்கணும் நம்ம தலையெழுத்துல எழுதிருக்கு பாத்தீங்களா. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. We were companions like you said, brainless, losing your life, எதேதோலாம் பேசி வச்சிருக்காங்க. அவங்க கூட இப்ப புரண்டுட்டு இருக்கீங்க. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அதெல்லாம் கேட்டு நான் 4 நாளைக்கு சிரிக்கலாம் போல இருக்கு. அதாவது இந்த சீசன்ல மாயா மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இந்த சீசனே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏமா இதே பேச்சு தான் பிரதீப் ஆண்டனி இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, பிரதீப் ஆண்டனி இல்லைன்னா இந்த சீசனே கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் இந்த சீசன் ஓட தானே செஞ்சிச்சு. சரி மாயா வந்து கண்டென்ட் கொடுத்துருக்காங்க சரி, பட் இருந்தாலும் மாயா இல்லாம இருந்திருந்தா இந்த சீசன் ஒருவேளை ஒரு நல்ல சீசனா கூட வந்திருக்கலாம். பட் இப்படிப்பட்ட ஒரு ஒஸ்டான சீசன் பேர் வாங்கினதுக்கான முக்கியமான காரணமே இந்த மாயா தான், கூட இருந்த பூர்ணிமாவும் தான். பட் ஆனா என்னமோ மாயா இல்லாட்டா இந்த சீசனே இல்லைன்ற அளவுக்கு நீ ஓவர் பில்டப் கொடுக்குறியம்மா, நீ இன்னும் அதே ஆட்டு மந்தையில மாட்டி இருக்கிற ஒரு ஆடுதான்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட் யூ டிட் வெரி வெல். சத்தியமா சொல்ற மாயா, நீங்க இந்த சீசன்ல இல்லனா வேஸ்ட் இந்த சீசன். நான் சொல்லல,
நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு இவ்வளோ கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டு கடைசி வாரம் மட்டும் எப்படி அவங்க வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் நேராக போய் அவங்க கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோன்னே மாயா வந்து அர்ச்சனா கூப்பிட்டு போய் இருக்காரு, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும், அதுக்கு நீ ஜெனியூனா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புள்ளி கரெக்டாக, அப்படிப்பட்ட ஒரு புள்ளி பர்சனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அர்ச்சனா ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க. அதாவது அந்த டைமில் நீங்கள் அந்த மாதிரி புள்ளிலாம் பண்ணீங்க ஓகே, பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லி வந்தது யாரு, நீங்களும் பூர்ணிமா தானே. அப்போ கூட நான் என்ன பண்ணேன், சரி வேணாம் இவங்களோட சேர்ந்தா நம்ம பேர் கெட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு ஒதுங்கி தான் போனேன். அதுக்கப்புறமா நான் என்ன யோசிச்சு பார்த்தேன்னா, சரி ஓகே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம நம்மளை பற்றி தப்பாகவே பேசிட்டு நல்லது கிடையாது, ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அதாவது அந்த டைமில் நாங்கள் வந்து பேசணும்னு சொல்லி பேசணும் தான், பட் இருந்தாலும் ஃப்ரெண்டாலாம் பேச கிடையாது. இந்த ஷோவில் இருக்கோம் முழிச்சா அவங்க மூஞ்சில் முழிக்கணுன்றக்காக தான் நானே வந்து பேசினேன்ற அளவுக்குலாம் பயங்கரமாக சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியாமா, அதாவது நீ வந்து பேசினா இந்த மாதிரி, அதே அர்ச்சனா வந்து பேசினா இந்த மாதிரியா, சூப்பர்மா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் பூர்ணிமாவும் பேச ட்ரை பண்ணியும் நான் தான் விலகி போனேன். நீங்க சொல்றீங்க நானும் பூர்ணிமா உங்ககிட்ட வந்தோம், உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணணும் பிரச்சனை. we are trying to be cordial because இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்க போறோம். நான் உங்களுக்கு ஹாய் சொல்லணும். அதுக்கப்புறமா மாயா சொல்றாங்க பாருங்க, அதாவது அர்ச்சனா சொன்ன சில வார்த்தைகள்லாம் அவங்களை அடிச்சு நவுத்திருச்சாமா, அவ்வளோ ஹர்ட் பண்ணிருச்சாமா. அதெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு நான் இங்க ஷோல சர்வை பண்ணிட்டு இருந்தேன் மாதிரி பேசிருக்காங்க. எம்மா எப்படிமா வாய் கூசாம இப்படிலாம் பேசுறேன். அதாவது நீ இந்த ஷோல பேசின வார்த்தைகளை ஒரு ஆளுக்கும் நீ என்னென்ன மாதிரிலாம் பேசிருக்கேன்னு சொல்லி எடுத்து பார்த்தேன்னு வையேன், அதெல்லாம் ஒன்னாலே திருப்பி கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாலாம் பேசி வச்சுட்டு அர்ச்சனா சொன்னா ஒரு சில வார்த்தைகள் நீ புள்ளி பண்ணதை புள்ளின்னு சொல்லி சொல்லாம வேற என்ன பள்ளி நான் சொல்ல முடியும், அதை சொன்னது இவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சாமா. அண்ட் அதுக்கப்புறம் ட்ராமான்னு சொல்லி இவங்க வந்து அர்ச்சனாவை சொல்லலாமா, ஆனா அதே ட்ராமான்ற வார்த்தை இவங்க மாயா பத்தி சொன்னா மாயாக்கு பயங்கர ஹர்ட் ஆயிடுச்சாமா. இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அர்ச்சனா உண்மையே சொல்றேன் நீ ஜெயிச்சா என்னுடைய பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து நான் சந்தோஷப்படுவேன். யாருமா நீயே இப்ப அர்ச்சனாவை எப்படி குழி தோண்டி புதைக்கலான்றதுக்காக தான் இப்ப கூட்டு வந்து உட்கார வச்சு கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்க. இதுல வர உனக்கு கேமரா முன்னாடி பேச தெரியாதுன்னு வர நீ பேசிட்டு இருப்ப. அதாவது இப்ப அவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, நான் இந்த ஷோல முழுக்க எந்த ஒரு தப்புமே பண்ணாம ஒரு புனிதமான ஒரு ஆளா வாழ்ந்திருக்கேன், பட் இருந்தாலும் என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே என்னை பத்தி தப்பா பேசிருக்காங்க, அவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்டாங்க. இப்ப அர்ச்சனாவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா நான் தான் இந்த ஷோவுடைய ஒன் அண்ட் ஒன்லி ஜென்யூன் ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் பேசிட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. If you win, I am more than happy. Genuinely, bottom of my heart, love you. அண்ட் இதுல ஜோவிகா ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய டார்கெட் வந்து விஷ்ணு கிடையாது, தப்பான டார்கெட் வச்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய டார்கெட்டே வந்து அர்ச்சனா, அங்க போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து இப்ப மாயா சொல்லிருக்காங்க. எனக்கு விஷ்ணுவுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு விஷ்ணு மேல கோவமே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி வாய்க்கூசாம பேசுறாங்க. ஏமா கோவமே இல்லாமையா இந்த வாரம் ஃபுல்லா உட்காந்து விஷ்ணு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டு இருந்த இவங்களோட உண்மையான கோவம் வந்து அர்ச்சனா மேல தானா, அது என்னன்னா இவங்க புள்ளி இல்லைன்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதே விஷயத்தை எடுத்து முன்னாடி வச்சுட்டே இருந்தாங்க. அப்ப வந்து அர்ச்சனா சொல்றாங்க, என்னோட சைடை விட்டுருங்க, நான் பண்ண சில விஷயங்கள் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து சாரி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பண்ணது இல்லைன்னு ஆயிராது, பட் இருந்தாலும் நான் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு வந்து அஃபெக்டை கிரியேட் பண்ணிருக்கு, அந்த ஒரு விஷயத்து மூலியமா நீங்க இந்த ஷோல இருந்து வெளியே போக வேணாம், அதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு சாரி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கிளியரா தான் சொல்றாங்க. அந்த டைம்ல இந்த புள்ளி கேங்க எல்லாம் டோரை ஓபன் பண்ணிருச்சுங்க, ஓபன் பண்ணி வந்து நின்றுச்சுங்க, வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு. உடனே இந்த பாயிண்டை கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அர்ச்சனா நீங்க என்கிட்ட சாரி கேட்டீங்க, அதனால நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்றதுலாம் அவங்களுக்கு தெரியல. இந்த சீனை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க மனம் திருந்தி நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தான், மாயாக்கு பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து அவங்க சாரி கேட்ட மாதிரியும், அந்த சாரியை இவங்க மனமார்ந்து வந்து மன்னிச்சிட்ட மாதிரியும் ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே போறாங்க. ஓகே ஃபைன், ஐம் கோயிங் டு லீவ் மை சைட். நான் பண்ண ஏதோ ஒரு விஷயம் உங்களை அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. Want you to go out with that name. I'm genuinely sorry. Let's go and eat. I forgive you. என்னென்ன கொடுமை எல்லாம் பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. அதாவது அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து மாயாக்கு அகைன்ஸ்டா தான் விளையாடிட்டு இருந்தாங்க, அதனாலதான் இவங்களுக்கு அதிகமான ஓட்டு வந்துச்சு, அதிகமான சப்போர்ட் வந்துச்சு. இவங்க புள்ளி கேங்குன்றதை வெளிச்சம் போட்டு காமிச்சதே அர்ச்சனா தாங்கிறதுனால தான் அர்ச்சனாவை நம்மளுக்கு எல்லாம் பிடிச்சிச்சு. அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்போ வந்து ஃபேமிலி ரவுண்டு வந்து அதில் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சிஸ்டர் எல்லாமே மாயாவுடைய ஃபேனுன்னு சொல்லி சொல்லிட்டு போன உடனே அர்ச்சனா அது ஒரு கோடு வேட நினைச்சிட்டாங்க போல. ஓகே அப்போ மாயாக்கு அகைன்ஸ்டா விளையாட வேணாம், இதுக்கப்புறம் மாயா கூட சேர்ந்தே விளையாட சொல்றாங்க போல இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்ப இருந்து தான் அர்ச்சனா கிட்ட ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் இருந்திருக்கும். மாயான்னு சொல்லிட்டு மாயா பின்னாடியே சுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் அர்ச்சனாவுடைய கேமையே ஸ்பாயில் பண்ணிச்சு, அவங்க ரூட்டையே சேஞ்ச் பண்ணிச்சு. இப்போ கடைசி வாரம் அவங்களுடைய கேம்ல பயங்கரமான ஒரு டவுன்ஃபால் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா,
அவங்க கொடுத்த அட்வைஸ் அவங்களே மதிக்காதான். கிட்டத்தட்ட விசித்ரா மேம் வந்து எப்படி மாயா கூட சேராதுன்னு சொல்லி சேர்ந்து அவங்க வெளியே போனாங்களோ அதே மாதிரி அர்ச்சனா இப்ப அதே தப்ப பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் மீறி அர்ச்சனா ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரு வகைக்கு நல்லது. இல்ல வழக்கம் போல மாயா வலையில விழுந்து மாயாவே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கடைசியில ஜெயிச்சது என்னமோ மாயா தான் எழுதியே வச்சிடலாம். லைஃப்பை தொலைச்சிட்டேடா. நீங்க நடந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஐ எம் டேட்டிங் வித் சம்ஒன் ஐ டோன்ட் லைக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது என்னோட அன்பை வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் அது வந்து உண்மையாக என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க அந்த பண்ணது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பில்டப் கொடுத்தாங்க. ஏமா அதெல்லாம் ஜோவிகா சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு தோணவே இல்லையம்மா, ஜோவிகா சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மூளை ஆக்டிவ் ஆகி இது எல்லாமே தோணிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நடுவில் ஜோவிகா உள்ள வந்துட்டாங்க. அதாவது இங்கே பாருங்க, அவங்க வந்து விக்ரம் வந்திருக்கும் போது என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சோன்னா அந்த இடத்துல பூர்ணிமா ரொம்ப தெளிவாகி பாருங்க, நடந்து போச்சு, அதெல்லாம் பற்றி இப்போ பேசவே தேவையில்லை. இன்னும் இருக்க போகிறது 2 நாள். அந்த 2 நாளில் என்ன பண்ணலான்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸை சொன்னாங்க. அதை பார்க்கும்போது பரவாயில்லப்பா. நான் கூட பூர்ணிமா ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது அதே பூர்ணிமாவை தான் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கும் போது இல்லை என்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கும், அது உங்களுக்குலாம் ஏமாற்றமா இல்லாமல் ஒரு நல்ல மாற்றமா இருக்குன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட விடுங்க, விக்ரம் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, என்னமோ பண்ணாங்க. 2 days to go. அந்தமா அப்படின்னு போயிடணும். அண்ட் அதுக்கப்புறமா ரவீனாவுடைய என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாவுடைய என்ட்ரியை வந்துட்டு பிளாஸ்மால எல்லாம் போட்டு காமிச்சாங்க. பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து கை கொடுத்துருந்தாங்க. அதில் கூழ்த்துறைச்சி மணியை கை கொடுக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி கடத்தில் கை கொடுத்துட்டு ரவீனா யார்கிட்டையும் போய் எதுவும் பேசுனதெல்லாம் பெருசாக காட்டவே இல்லை. மறுபடியும் மாயா பூர்ணிமா வந்துட்டாங்கன்னா அவங்க 2 பேர் பேசுறது தான் காட்டுவோன்ற மாதிரி வந்து பூர்ணிமா வந்து அட்வைஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க டைரக்டாவே வந்து பூர்ணிமாவுடைய இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மாயா, நீங்க டைரக்டா கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் கேட்கல, அதுக்கு ஆன்சர் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அர்ச்சனா வந்து இன்டைரக்டா பூர்ணிமாவுடைய இடத்துக்கு ட்ரை பண்றாங்களாமா. ஏய் என்னடா இது, உங்களில் யார் அடுத்த மாயா ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோவே நடத்தலாம் போலன்ற அளவுக்கு மாயா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. டேய் ஸ்டார்டிங்ல மாயாவை எப்படி வச்சிருந்தீங்க, இப்போ என்னமோ மாயான்னு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன கன்றாவிடா இது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பூர்ணிமா மாயாவுக்கு ஒரு நல்ல அட்வைஸை சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து அர்ச்சனா கிட்ட பேசுங்க, பேசாம மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா இருக்க போறது 2 நாள் தான். அந்த 2 நாள் அர்ச்சனாவை தனியா விட்டீங்க அப்படின்னா தனியா இருக்காங்கன்ற காரணத்தினாலேயே சிம்பத்தி ஓட்டு அவங்களுக்கு அதிகமா வந்துடும். அந்த வாய்ப்பை கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மறைமுகமா சொல்லி இந்த 2 நாள் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்டாவே பேசிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை மாயாவும் கச்சிதமா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 2-3 நாள்ல அவங்க மட்டும் தனியா இருந்து ஒரு மாதிரி சாரா இருந்து ஒரு மாதிரி பண்றது நாட் நைஸ். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அத மைண்ட்ல வச்சு நீங்க உங்ககிட்ட போய் சத்திய சோதனை. அப்புறமா மறுபடியும் அர்ச்சனா போயிட்டு மாயா கிட்ட உட்காந்துக்கிட்டு, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையிலே இப்படிதான் போல இருக்கு. நான் யாருக்காச்சும் ஒரு அன்பை கொடுத்தேன், யாருக்காச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு திருப்பி கிடைக்காது. அதுதான் உங்க விஷயத்துலயும் நடந்திருக்கு. நான் வந்து உண்மையா தான் கொடுத்தேன், பட் அதெல்லாம் நீங்க ஃபேக்குன்ற மாதிரி எதுவும் நினைச்சிட்டீங்களா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா ஒரு பக்கம் போலாம். அப்ப மாயா வந்து மறுபடியும் அதை தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இருந்தாலுமே நீங்க என்னதான் என்கிட்ட வந்து பேசினாலுமே நீங்க சொன்ன வார்த்தைகள் என்னால மறக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்ப அர்ச்சனா பண்ணதுதான் மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பை வந்து அர்ச்சனா உணர்ந்து மாயா கிட்ட மறுபடியும் வந்து சாரி கேட்கிற மாதிரியும், அதுக்கு மாயா வந்து என்னதான் நீங்க சாரி கேட்டாலும் சரி, நீங்க பண்ண தப்பை என்னால மன்னிக்க முடியல, என்னால ஏத்துக்க முடியல, அதை மறக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஓவர் பில்டப் கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது என்னடா எங்கடா போயிட்டு இருக்கு இந்த ஷோ. ஆக மொத்தத்தில் இந்த ஷோவோட முடிவில் மாயாவை எந்த மாதிரி மாத்திட்டாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் மாயா கூட யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்கெல்லாம் பெரிய பாவி மாதிரியும், மாயா தான் இந்த ஷோல இருந்த ஒரே ஒரு அப்பாவி மாதிரியும் மாத்தி விட்டாங்க. ஐ திங்க் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ராசியே இல்லை. இப்போ சொல்றேன், யூ ஆர் மை ஃப்ரெண்ட். அந்த விஷயத்தை என்னால மறக்க முடியல, மன்னிச்சிட்டேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. அண்ட் அதுக்கப்புறமா கார்டன் ஏரியால போட்டோ கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் போய் விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் போய் பார்த்துட்டு பயங்கரமா என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப தினேஷை மட்டும் ஆக்டிவிட்டி ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே தினேஷ், என்னது நான் மட்டுமா, ஆமா நீங்க மட்டும் தான் சொல்லி சொன்ன உடனே கிழிஞ்சுது போ, அடுத்த எவிக்ஷன் நான் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடயே மனுஷன் போனாப்ல. பட் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இவ்வளவு நாள் நீங்க வந்திருக்கீங்களே உங்களுடைய பயண வீடியோ போட்டு காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்ட உடனே மனுஷனுக்கு வந்து பயங்கரமா பார்த்தாப்ல. ரொம்ப எமோஷனல்
ஆயிட்டாப்லன்னா அவருடைய ஷோல வந்து ஒரு எமோஷனல் விஷயமும் அப்படியே டிராவல் ஆயிருக்கும். அதெல்லாம் பார்த்து ரொம்பவே இது பண்ணிட்டு இன்னைக்கு நைட் நான் நிம்மதியே தூங்குவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி மனசு ஒரு பக்கம் கிளம்பிட்டாப்ல. ஒரு வட்டண்டா தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். நிறைவா இருக்கு பிக் பாஸ் இன்னைக்கு. ஐ திங்க் ஐ வில் கெட் a deep sleep. நல்லா இருக்கு. அண்ட் அப்புறமா அர்ச்சனாக்கு வந்து மாயா வந்து பேசுனது ஏதோ ஒரு பக்கம் வந்து உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு போல இருக்கு. போயிட்டு பிராவோ கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பிராவோ சொல்றாப்ல, அதாவது மாயாக்கு இப்போ வந்து ஒரு சில பேர்லாம் உள்ள வந்திருக்காங்கல்ல, வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி தான் அவங்க கிட்ட வந்து பேசியிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே, ஆமா பூர்ணிமா ஜோவிகாலாம் பேசிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொன்னாங்க. அப்ப பிராவோ மாயா பத்தி சொல்றாப்ல, மாயா ஒரு தப்பு பண்ணிட்டு ஏன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது தப்பே இல்லைன்ற மாதிரி ஏறி நின்று பேசி அண்ட் அதுக்கப்புறமா இதெல்லாம் எதனால நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்து இதனால தான் நான் இப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளே நம்ப வச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் சாரிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் புட்டு புட்டு வச்சா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியே நடக்குது அப்படிங்கிற விஷயம் வேற அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் வெளியே வந்து புள்ளி கேங்ன்ற நேமே உன்னால தான் கிரியேட் ஆயிருக்குன்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்துல எங்க மேல எந்த தப்புமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அப்படியே புட்டு புட்டு எடுத்து வச்சாப்போ அதை பார்க்கும்போது யோ இதெல்லாம் நீ ஷோக்குள்ள இருக்கும் போதே பேசியிருந்தா உன்னை தூக்கிட்டு வந்து டாப் 5லே வச்சிருப்பாங்களே. இப்போ ஒவ்வொருத்தரை பற்றியும் பக்காவா அதுலயும் குறிப்பா மாயாவை பத்தி நல்லா புரிஞ்சு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலேயே இன்னைக்கு பிராவோ அர்ச்சனா கொடுத்த அட்வைஸ் 100% கரெக்டா சூப்பரா பேசியிருக்காரா தலைவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க செஞ்ச தப்பு வந்து தப்புன்னு சொன்னாலுமே எதிர்த்து ஏறு நின்று போராடுவாங்க. சாரி கேட்கறதுனாலும் இங்கே போய் எல்லா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு கடைசியில் சாரின்ற மாதிரி தான். அட்லீஸ்ட் இப்போ ஆர்ஜே பிராவோ சொன்ன அட்வைஸாச்சும் கொஞ்சம் மண்டையில ஏத்திட்டு மீதி இருக்கிற 2 நாள்ல அர்ச்சனா வந்து மாயா கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா மாயாக்கு நல்லது. என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. சோ அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. சோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஜோவிகா என்ட்ரிக்கு அப்புறமா எப்படி ஆகி போச்சு அப்படின்னா மாயா ஒரு அப்பாவியாகவும் மற்ற எல்லாருமே பெரிய பாவியாகவும் சித்தரிக்கப்பட்ட ஒரு எபிசோடு மாதிரி ஆக்கி விட்டாங்க. பட் இருந்தாலும் மாயா பத்தின புரிதல் ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த ஷோல இன்னுமே இருக்கு. அர்ச்சனா வந்து இன்னும் வந்து மாயன் வலையில போய் விழுந்து மாட்ட போறாங்களா அப்படிங்கிறதுலாம் மீதி இருக்கிற 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன நடக்க போகுது, இன்னொரு 3 நாள் தான் முடிஞ்சா போதுண்டா, தயவு செஞ்சு இந்த சீசனை ஓரங்கட்டி வச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்போம்டா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு கொடூரமான ஒரு சீசனா தான் போயிட்டு இருக்கு. இதுல வேற மாயா இல்லாட்டா இந்த சீசனே இல்லைன்ற அளவுக்கு பில்டப்லாம் கொடுக்கறத பார்க்கும்போது சத்தியமா சகிச்சிக்க முடியலன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களுடைய ஓட்டை நீங்க யாருக்கு பதிவு போட்டிருக்கீங்க, யார் இந்த சீசனை வின் பண்ணுவா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Shafi, Tata, bye-bye and take care. தர்மபுரி மக்களின் கனிவான கவனத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், சேலம் மற்றும் விழுப்புரத்தில் மக்கள் பேராதரவோடு சக்கப்போடு போட்ட பூர்விகா அப்ளையன்சஸ் வரும் ஜனவரி 11ஆம் தேதி தர்மபுரியை வந்து சேரும். லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், தவா போன்ற வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் திறப்பு விழா சலுகைகளோடு அள்ளி செல்லுங்கள்.